Hello friends, welcome to Mrs. Home Cook. இன்னைக்கு நம்ம டே 3 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் 2 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெஷர் பண்ண அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம கிச்சன் வெயிட் ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி கிராம்ஸில் மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் அண்ட் கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் வந்து இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் அண்ட் கப்ஸ் பேக்கிங்கில் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே ரேண்டமாக ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணி போடும்போது கடைசியில் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு அவுட்புட் கரெக்டாக இருக்காது. இதுவே நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு மெஷரிங் ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி போடும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக சூப்பராக கிடைக்கும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து கப்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இதில் 4 டிஃப்ரெண்ட் கப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய 1 கப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம 1 kg கேக் பண்ண போகிறோம் அப்படின்னா மைதா, சுகர், பவுடர் சுகர் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா 1 kg கப்பில் தான் நம்ம மெஷர் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 125 ml, அதாவது இதில் ஹாஃப் அப்படி 125 ml இருக்கக்கூடிய ஹாஃப் கப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 80 ml இருக்கக்கூடிய 1/3 கப் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 60 ml இருக்கக்கூடிய 1/4 கப். இதுதான் வந்து நம்மளுக்கு கப்ஸில் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்பூன், நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன், நெக்ஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் அண்ட் 1/4 டீஸ்பூன் அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்மளுக்கு இருக்குது. இந்த ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ், ஆயில் இது எல்லாமே, மில்க், ஆயில் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி தான் கேக்கு வந்து மெஷர் பண்ணி நம்ம போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்படி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இங்கே நான் வந்து ஒரு ஆட்டா வந்து நான் எடுத்திருக்கேன் மெஷர் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜ்லலாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கப் மெஷர்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு அப்படியே கப்பை வந்து இந்த மாதிரி உள்ளார இது பண்ணி அப்படியே வந்து ஃப்ளார் நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய மிஸ்டேக். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது அண்ட் சரியான அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப் இந்த மாதிரி எடுத்துட்டு இன்னொரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ளார்ஸை இதில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மேலே ரைஸ் ஆகிற அளவுக்கு ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான நைஃப் இல்லை என்ன ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு நைஃபோ இல்லை எது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இங்கே பேலட் நைஃப் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ஈவனாக அப்படியே லெவல் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். எப்பயுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம அப்படியே உள்ளார விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பூன்ஸில் வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா கேப் ஃபார்ம் ஆகாது. அந்த ஃப்ளார் வந்து எடுக்கும்போது கேப் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதை டைரெக்டாக அப்படியே விட்டு எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் வச்சு லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்படி தான் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மெஷர் பண்ணி நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம எப்படி வந்து கிராமில் மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கிச்சன் வெயிட் ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கும். அதில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து நம்ம வச்சிடணும். பவுல் மேலே வச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு பவுலோட வெயிட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டேர் பண்ணிக்கணும். டேர் பண்ணணுன்னா நம்ம பவுலோட வெயிட்டை மைனஸ் பண்ணிக்கிறோம். 0ல் வந்துடும். 0க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஃப்ளார் போட போகிறோமோ அதை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளாரோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே சப்போஸ் நீங்கள் இன்னொரு ஃப்ளார் இதிலே மெஷர் பண்ணணும், ஏதாவது கொக்கோ பவுடர் அந்த மாதிரி மெஷர் பண்ணணுன்னா திருப்பியும் டேர் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் எவ்வளோ போடுறீங்களோ, 10 கிராம்ஸ் அந்த மாதிரி போடுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். இதுதான் வந்து கிராம் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கப் வாட்டர் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்
பண்ணிவிட்டு இதை வந்து பாயில் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நாங்கள் கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு சுகர் வந்து இந்த அளவுக்கு டிசால்வ் ஆனாலே போதும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இதுதான் மெஷர்மெண்ட். 1/2 கப் சுகர்னால் 1 கப் வந்து வாட்டர், 1/2:1 தான் வந்து ரேஷியோ உங்களுக்கு. இது வந்து நீங்கள் செய்கிற கேக் ஏற்ற மாதிரி இல்லை தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்ட குறைச்சி சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சு. இன்றைக்கி கிளாஸில் நான் எடுத்த மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அண்ட் சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். நான் ஸ்வீட் பேக்ஸ் அப்படின்ற நேமில் ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் சென்னையில் வந்து பார்ட்டிக்கான கேக், கப் கேக் ஆர்டர்ஸ் இது எல்லாமே வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் அக்ராஸ் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌனீஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இது எல்லாமே வந்து ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நம்மளோட ப்ராடக்ட்ஸை டேஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக பேசிக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவுட்புட்டோட காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!